நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வயசுலயே வந்து பார்த்தா இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பக்தியா, இவ்வளவு குரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தா வேந்துட்டு இருக்கோம். இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ குரு பக்தி, இவ்ளோ கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லலாம். So let's welcome our next contestant, Haripriya. Hi Haripriya. Hi. ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. Thank you. ஸோ இன்னைக்கு ஹரிப்ரியா யாருக்கு அந்த பாடலை டெடிகேட் பண்ண போறாங்க, அவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஹரிப்ரியாவின் சிலிர்ப்பூட்டும் இசைப்பயணம் தொடங்க காரணமாக இருந்த இடம். ஹரிப்ரியா பிறந்து வளர்ந்து அவளின் தந்தையின் வழிகாட்டுதலில் இசையார்வம் பெரும் தாகமாக உருவான காலகட்டத்தில் இவளின் இசைக்குருவாக இருந்து வழிகாட்டியவர் இந்த மடத்தை சார்ந்த லலித் கிருஷ்ண பிரம்மச்சாரியே ஆவார். முதல் மூணாவது வயசுல இங்கே கூட்டு வந்து முதல்ல இங்கே கிருஷ்ணா இதில் பாட வைக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த டைம்லேருந்து எவ்ரி இயர் இந்த குழந்தை வந்து ரெகுலராக பாடிட்டு இருக்கேன். எவ்ரி இயர் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா சாதுகளோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஆண்டுதோறும் ஹரிப்ரியாவின் இசைத்திறனை மெருகேற்றும் இசைக்கோவிலான ஸ்ரீ கௌடியா மடத்திற்கும் இசை குருவான லலித் கிருஷ்ணாவிற்கும் ஹரிப்ரியா இப்பாடலை சமர்ப்பிக்கிறார். ஹரிப்ரியா, நீங்க யாருக்கு இந்த பாடல் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்க குருவே அங்க வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க பார்க்கறதுக்கு. நான் இங்கே ஒரு 40 இயர்ஸாக இங்கே ஆசிரமத்தில் இருக்கேன். முதல்ல எவ்ரி கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் வந்து 15 days அவுட் சைடு டிவோட்டீஸ்க்கு இந்த பஜன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்குறோங்க. கண்டசால் அவர்கள் பாடினார், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரராவ் வந்து பாடினாங்க. அந்த டைமில் ஹரிப்ரியாவுடைய அப்பா பாட ஆரம்பித்தார். அவர் வந்து கண்டசாலா அவர்கள் மாதிரியே பாடுறது பார்த்து எனக்கு ஒரு ஃபேசினேஷன் ஏற்பட்டது. அப்போது ஐ ட்ரைடு டு கிவ் ஹிம் எ செப்பரேட் ப்ரோக்ராம். I appreciate Murali for dedicating this her program to Krishna. So I pray for her still further improvement in music line, and she should dedicate herself to Krishna's service. And not only Haripriya, even to other children also, I pray for the blessings of Krishna. Thank you sir. Thank you very much. ஹரிப்ரியா, நீங்க யாருக்கு இந்த பாடலை டெடிகேட் பண்ணணுமோ அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்களை 3 வயசுல இருந்து உங்களை கண்டெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பொண்ணை பாட வைக்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் இவ சூப்பர் சிங்கரில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிருக்காரு. நான் அவர் முன்னாடி பாட போறீங்க. அண்ட் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணி சாக்லேட் ஷவர் வாங்கணும் இன்னைக்கு நீங்கள். Okay. ஆல் தி பெஸ்ட் ஹரிப்ரியா. All the best darling. கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காண
ஹரிப்ரியா, மேம். நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு நல்ல சாங் பாடினீங்க. தேங்க்யூ மேம். நான் ஸ்பெஷலாக ஒன்றும் எழுதலை, நல்லா பாடியிருக்கீங்க. நல்ல எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது, நல்ல ஸ்ருதியோட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். யா, ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா, வாட் ஏ சாங். இந்த சாங்கு தெலுங்குலேயும் தமிழ்லேயும் என்றும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான கம்போசிஷன். அண்ட் ஹரிப்ரியாவுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு நினைக்கிறேன் இது. ஆமாம் சார். ரொம்ப நீ ரொம்ப அதாவது நீ ரொம்ப என்ஜாய் பண்ணும்போதே புரிஞ்சுது எனக்கு. அதாவது அந்த சாங்கில் அப்படியே மெய் மறந்து நீ பாடும்பொழுது கேட்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். பெப்பி ஹரிப்ரியா பிகம் மெலடி ஹரிப்ரியா அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணரும் ஏதாவது ஒரு உனக்கு இனிமையானது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். Haripriya, no waiting for chocolate. Candyman Choco double eclair hamper இதோ. இந்த சமயத்துல உங்களோட குருஜியை கூப்பிட்டுடலாமா மேடைக்கு? குருஜி வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. சூரதாஸ் பாடும்போது கிருஷ்ணர் வந்து அப்படியே நின்று கேட்பாராம். ஸோ அதே மாதிரி இந்த ஹரிப்ரியா பாடி அந்த ஹரி வர வைக்கணும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஓகே, அவங்களுக்கும் நான் இந்த சாங் டெடிகேட் பண்ணி, அதனால் அவங்களால தான் நான் இவ்வளோ நல்லா பாடி சாக்லேட் ஷவர் வேறு வாங்கியிருக்கேன். அனந்த் சாரோட ட்ரைனிங் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ஏதாவது gift கொடுக்க வேண்டாமா அப்பாக்கு? அது எடுங்க. நீங்க ஏதாவது வாங்கியிருக்கீங்களே இன்னைக்கு, உங்க gift அவருக்கு கொடுத்துருங்க. That's yours. பர்த்டே சாங் பாடலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Daddy. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Daddy. Happy birthday to you. என்னை இவ்வளோ நல்லா பாட வச்ச அனந்த் சாருக்கு நான் gift கொடுக்கணும். ஓகே, இந்த ஏற்கனவே வந்து சுவாமி சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து கண்டசாலா மாதிரி பாடுவீங்க அப்படின்னு சொல்லியான உங்களுக்காக வந்து அவங்களோட மடத்தில் தனியாக ஒரு ப்ரோக்ராமே வந்து கொடுத்துருக்காங்களாமே. எங்களுக்காக உங்கள் பிறந்த அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு 2 லைன் எங்களுக்காக கொஞ்சம் பாடி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மேடையில் மனோ சார் இருக்கார், சித்ரமா இருக்காங்க, மாலகாடி சுபாஜி இருக்காங்க. ரொம்ப அருமையான ஜட்ஜஸ், அருமையான மேடை. அது இவர் முன்னாடி எங்கள் பொண்ணு பாடுறது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு நல்ல குரு இன்றைக்கி அனந்த் சார். எனக்கு திரும்பி ஒரு சான்ஸ் வந்தால் நீ யார்கிட்ட போய் கற்றுவீங்க மியூசிக்கன்னா, நான் நிச்சயமாக சொல்கிறேன் அனந்த் சார்கிட்ட போய் நான் கற்றுக்கிறேன் மியூசிக், கண்டிப்பாக கற்றுக்கிறேன். இந்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு சாங் பாடினா மணிசர்மா மியூசிக்கில் விஜயகாந்த் சாருக்கு ஒரு 5 சுருத்து. நீ பாடுறியா அந்த பாட்டு? காதல்லாரோ காதல்லாரோ கண்ணால் சொன்னாயே பெண்ணே நீ யாரோ, மின்னல் பெண்ணே ஜன்னல் மூடாதே, உன்னுள் நானே வெளியே தேராதே. காதல்லாரோ காதல்லாரோ கண்ணால் சொன்னாயே பெண்ணே நீ யாரோ,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த மேடையில். Thank you, sir, and a very happy birthday to you once again. Thanks a lot, Haripriya. இன்னும் நிறைய பாடல்கள் சூப்பரா பாடணும். ஓகேயா? Thank you. All the best to you. இன்னைக்கு நம்ம டெடிகேஷன் ரவுண்டில் குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தோம். அண்ட் நம்ம ஜட்ஜஸ் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அனந்த் சார்ட்ட கேட்கலாம் இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. 5 பேரை நல்லா பாடினீங்க. ஹரிப்ரியா ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு உன்னோட. வெரி வெரி நைஸ். அதாவது ஒரு அந்த பழங்காலத்து ஒரு அந்த லலித சங்கீதம் ஃபில்ம் மியூசிக் கூட எப்படி அந்த குரலோட தர்மம் திங்கிங் ரொம்ப அழகாக நீட்டாக வருது. ஓகே, ஸோ வெரி குட். ஓகே ஸ்ரீஷா, நல்ல ஒரு 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 எக்ஸ்பேன்ஷன் வந்திருக்கு உன்னுடைய திங்கிங்கில். இன்னும் இதில் ப்ரோக்ரெஸ் பண்ணு. ஓகே, பட் வெரி நைஸ் ஸ்ரீஷா. மகிஷா, சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஸ்ருதி மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு நீ வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப மெச்சூரிட்டி வச்சுன்னு நீ பாடின. ஸோ வெரி வெரி ஹாப்பி வித் தட். அகிலேஷ், வெரி நைஸ், லவ்லி சாய்ஸ் ஆஃப் சாங். அண்ட் இன்னைக்கு நிறைய எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் நீ கிரியேட் பண்ண. இட் இஸ் வெரி உனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சைல்டு இருக்குன்னு நம்மளுக்குள்ளே தெரியறது. உன் சிரிப்பு பின்னால் நிறைய கதைகள் நடக்கிறது. ஓகே, வெரி நைஸ். சண்முகப்பிரியா, எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சது. ஆனால் குரல் கொஞ்சம் மக்கர் அடிச்சது. அது கொஞ்சம் டயர்ட்னஸ்னால. குட் பசங்களா, கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. Thank you very much, sir.